வணக்கம், வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நல்லா அருமையான ஒரு கேள்வி. நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? ஏன் அவங்கள ட்ரோல் பண்றீங்க? அவங்க சொந்த பிசினஸ் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆ அடுத்தவங்கள பத்தி பேசல. ஓகே. உங்க விஷயத்துக்கு நான் வரேன். இதே மாலா வந்து அவங்கள பத்தி பேசும்போது, மாலா வீட்டு முன்னுக்கு போயிட்டு தக்கத்துமே நான் அவுத்து போட்டு ஆண்டாங்க ஆர்ஜி பியூட்டி. ஓகே சிஸ்டர், நான் உங்கள பேசுறேன், நான் அவங்கள பேசுறேன். நீங்க நல்லா என்னோட பங்கோட வீடியோல வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. அப்போ வந்து நான் லாயர் சூ பண்றேன், ரிப்போர்ட் பண்றேன் இப்படிலாம் சொன்னவங்க, இவங்களுக்கும் சைலஜா பெர்ஷனுக்கு கபாலின்ற ஒருத்தனை எதுக்கு வந்து அவனை யூஸ் பண்ணி வந்து லைஃப்ல இருந்து பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்தாங்க? கபாலி யாரு நான் கேக்குறேன். அவன் மூஞ்சி காட்டி வீடியோ சேருவானா? இல்ல சமுதாயத்துக்கு வந்து என்ன நல்லது செஞ்சிருக்கான்? இது வரைக்கும் சமுதாயத்துக்கு தான் அவன் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணிருக்கான்? ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒரு ஏழைக்கு என்ன காசு அவன் செலவு பண்ணிருக்கான்? இல்ல மூஞ்சி காட்டி வந்து ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டிருக்கானா? ஒரு திருநாய்க்கு அடிபட்டது வந்து அவன் டொனேஷன் கொடுத்திருக்கானா? அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன போலீஸா? அவன லாயரா? என்னத்துக்கு ஆர்ஜி அறிவும் சரி இந்த சைலாஜா சரி ரெண்டு பேத்தையும் கேட்கிறான். என்னத்துக்கு அவங்ககிட்ட போய் பஞ்சாயத்துக்கு போனா? அவன் யாரு? அவன் யாரு? சரி, இதே மாலா விஷயத்துல வந்து போலீஸ் வரைக்கும் போனவங்க லாயர் வச்சு சூ பண்ற பேசுறவங்க உங்க ஆர்ஜே பியூட்டி, இந்த சைராஜா பேசுறீங்க அதே மாதிரி லாயர் வேலைக்கு போக வேண்டியதுன்னு அபிஷியலா போலீஸ்ல லான்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி சைராஜா கோர்ட்டுக்கு இருக்க வேண்டியதுன்னு என்னத்துக்கு வந்து பஞ்சாயத்துக்கு வந்து அந்த கபாலி கிட்ட போனாங்க? நீங்க சொல்லுங்க இப்ப. நீங்க மட்டும் இல்ல இப்ப ஈகே வில்ல என்னோட பங்கு தருதலையோட இடத்துல போயிட்டு நல்லவங்க மாதிரி போய் கேள்வி கேட்கல ஆர்ஜி சப்போர்ட் பண்ணி நான் கேட்கிறேன். நான் சிஸ்டர் இப்ப நான் கெட்டப்பட்ட மட்டும் பேசல. ப்ரோஃபைல்ல பார்த்தேன் நீங்க வந்து பின்னால திரும்பி டெமோ பண்றீங்க. ஓகே, நீ ஒரிஜினல் அக்கௌண்ட் தான், நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். உங்க கேள்விக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். என் பந்து தான் இப்ப நான் பேசுறேன். இப்ப என்னோட கேள்வி ஒன்றே ஒண்ணுதான். என்னத்துக்கு ஆர்ஜி அறிவு கபாலி யூஸ்? கபாலி யாரு? நான் அந்த கபாலி கோச்சிக்கிறேன் சிஸ்டர். அந்த கபாலி புண்டாமன் வந்து டைரக்டா வந்து இன்தான் பை ஃபிளைட்டை கூப்பிட்டா வரல. இன்ன வரைக்கும் நான் சபா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவன் வெளியே வர வேண்டியதானே? இது வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிருக்கான். அவன் கதை நிறைய எங்கள்கிட்ட இருக்குது. அவன் யாரு? ஏன் இதுங்கெல்லாம் அவங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு போதுங்க? அவன் யாரு நான் கேட்கிறேன். எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க ஆர்ஜே பியூட்டி வந்து கேள்வி கேட்டு நீங்களா வரீங்களா? கூஜா தூக்கிக்கிட்டு மங்கு தூக்கிட்டு வரீங்களா? இந்த மங்கு தூக்குறவங்க எல்லாமே போயிட்டு உங்க ஆர்ஜே வீட்டு கேளுங்க. கபாலி யாரு? நீ என்னத்தை சாயலாஜா உனக்குள்ள பிரச்சனை பேர் ஒஃபிஷியலா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணல, லாயர் எடுக்கல, எதுக்கு நீ அவங்ககிட்ட பஞ்சாயத்து போனா? அவன் யாரு அப்படின்னு? ஏன்னா உங்களோட ஆர்ஜே பியூட்டி சொல்லியிருக்குது கபாலி யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அப்ப என்னத்துக்கு பஞ்சாயத்து போனுச்சு? அப்ப இது சொல்லாமே அவன் வந்து சைலஜாவை தெறிக்க விட்டான். நீங்க பாக்குறீங்களா? உங்களோட நீங்க வேணா சொல்லுங்க, சரி ப்ரூஃப் போடுங்க நான் காட்டுறேன். ஓகே, உங்க ஆர்ஜி பியூட்டி வந்து கபாலி யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன ஒரு பிள்ளை தெரியாதவன்ட்டு என்னத்துக்கு வந்து பஞ்சாயத்துக்கு போனுச்சு? சாய்ராஜோட பஞ்சாயத்துக்கு. அப்ப இது சொல்லாமே அவன் வந்து ட்ரோல் பண்றான், இது சொல்லாமே அவன் வந்து நாத்த கேள்வி கேட்கிறான் லைஃப்ல கண்டவங்களை ஏத்தி. உங்க ஆர்ஜி பியூட்டி வந்து கபாலி வந்து ஒரு மாமனா மச்சானோ அண்ணனோ தம்பியோ ஒதுக்கிட்ட நியாயம் இருக்கு. அவன் யாருன்னே தெரியாது. இது வந்து மாலாக்கே வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ற கோர்ட்டுக்கு நினைச்சு என்னது கபாலி நாடி போனுச்சு? அப்ப இது சொல்லாமே அவன் செஞ்சிருப்பான். இது வாயால கபாலி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஸ்டேட்மெண்ட் நீங்க பாக்குறீங்களா? லைஃப் வீடியோல சொன்னிச்சு, நான் போடுறேன். இப்போ உங்க மூஞ்சினத்துக்கு எங்க வைக்க போறீங்க? வாயத்திட்டு வராத மனுக்கு எது நியாயமோ எது தர்மமோ அதை பேசுங்க. எங்களுக்கு ஒண்ணு இஷ்டால ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நல்லா உழைச்சி பிசினஸ் பண்ற பொம்பளை பிள்ளை ட்ரோல் பண்றதுக்கு. ஒரு பிசினஸ்னா பிசினஸ் பார்க்கணும். ரவுடியில நடந்துக்கோ, ரவுடி பொம்பளை இருந்தாக்க மயில கூட நாங்க மதிக்க மாட்டோம். போயிட்டு உங்க ஆர்கேபி நாங்க கேட்டதை சில போய் கேளுங்க. இல்லைன்னா போய் கபாலிட்ட இந்த மாதிரி நடந்து சரி போய் கேளுங்க. கேட்டு வந்து இந்த காமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஊம்புங்க.